தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க பரமண்டல ஜெபம். அவர் சொல்றாரு ஆண்டவர் ஜெபத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் பரமண்டல ஜெபம் இருக்கு. அதுல முதல்ல உம்முடைய நாமம், உமது ராஜ்யம், உமது சித்தம் அப்படின்னு ஜெபிங்கன்னு சொல்றாரு. உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்வாயா. அப்ப எப்படி பாருங்க, அவர் சித்தப்படி பண்றதுன்னா உம்முடைய ராஜ்யம், உமது நாமம், உமது சித்தம். இதுல என்ன அர்த்தம்னா, ஜெபம் பண்ணும்போது நம்ம சித்தத்தை அல்ல தேவ சித்தம் அறிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபம் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, நமது சித்தத்தை பரலோகம் நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுவதல்ல, பரலோக சித்தத்தை பூலோகத்துல நாம் செய்ய விட்டு கொடுப்பதே ஜெபம். தேவ சித்தப்படி ஜெபம்னா உம்முடைய நாமம், உமது ராஜ்யம், உமது சித்தம். அண்ணா ஜெபம் பண்ணாங்க பல வருஷம். என்ன ஜெபம்? ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாரும். கேட்கவே இல்லை. ஏன்? ஜெபத்தை இப்ப மாத்திரா என்ன? ஆண்டவரே நீ எனக்கு பிள்ளையை தந்தால் அவனை உமக்கே கொடுப்பேன். இதுதான் தேவ சித்தப்படி ஜெபம். அன்று முதல் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது துக்கமுகமா இருக்கவே இல்லை. அப்ப ஜெபிக்கிற ஆண்டவரே நாம ஜெபிக்கலாம், எனக்கு பணத்தை தாரும், பணத்தை தாரும். கேட்க மாட்டாரு. பணத்தை கொடுத்தா உங்க ராஜ்யத்தை நான் கட்டுவேன்னு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் கேட்பாரு. யாபேஸ் ஜெபம் பண்றார், என் எல்லையை பெரிதாக்கும். வேதம் சொல்லு 1 நாளாகமம் 4:9-10 அந்த ஜெபம் அவருக்கு உகந்த ஜெபம் கேட்டாரு. எல்லையை பெரிதாக்க அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அன்பின் எல்லை பெரிதாகட்டும், மன்னிப்பின் எல்லை பெரிதாகட்டும். ஆக ஜெப எல்லை, விசுவாச எல்லை, பரிசுத்த எல்லை இது பெரிதாகட்டும். இதை முதல்ல செய்யுங்க, உங்க வீட்டை பெருசாக்குவார். 2 பேரா இருக்கீங்களா 3 ஆக்குவார், 3 4 ஆக்குவார். 1 இல்லாம இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவா. அவர் ரெகபோத்தின் தேவன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, நமது ஆண்டவர் ரெகபோத்தின் தேவன். உனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். அவர் ரெகபோத்தின் தேவன். விசுவாசத்தோடு தோத்திரம் பண்ணா நடக்கும். ஆண்டவர் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணில்ல. நீ கேளாததையும் உனக்கு கொடுத்து உன்னை கனம் பண்ணும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். இது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.